ஸ்வீட்டா இருக்க ஃபாத்திமாவை உள்ளமா இருக்க அஜ்மலும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கான். இவளை ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே ஓவரா வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. டாக்டர் கூட இவளை கூப்பிட்டு இனிமே நீ நைட் ஷிஃப்ட் வந்துருமான்னு சொல்றாரு. இதுல இருந்து தப்பிக்க ஃபாத்திமா, டாக்டர் நான் 2 மாசம் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்லுறா. உனக்கு கல்யாணம் ஆன விஷயமே எனக்கு தெரியாதுமா, இனிமே நீ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மட்டும் வந்தா போதும்னு டாக்டர் சொல்றாரு. இந்த உண்மையை அறிஞ்ச அஜ்மல் உனக்கு ஹஸ்பண்ட் என்ன பண்ணலையான்னு ஃபாத்திமாட்ட கேட்கிறான். அவன் என்ன பண்ணான், கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டான்னு ஃபாத்திமா சொல்றா. நம்ம வயிறு பெருசாகலன்னா நம்ம பொய் சொல்றான்னு கண்டுபிடிச்சிருவா. பண்ணி ஒரு பொம்மைக்கு வயிற்று திருடி இவளுக்கு வயிற்றுல வச்சிடுறா. அப்ப இவ பஸ்ல போனா கூட இவ பிரெக்னண்டா இருக்கேன்னு எல்லாருமே இவளுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவளை யாருமே ஹாஸ்பிட்டல்ல வேலை வாங்குறது இல்ல. அஜ்மலும் ஊருகா ஸ்வீட்டுன்னு கொடுத்து இவளை கேரிங்கா பாத்துக்கிடுறான். அஜ்மலும் ஒரு நாள் வீட்டுக்கே வந்து உனக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்னா என்ன நான் இருக்கிறேன்னு டைரக்டா ப்ரொபோஸ் பண்றான். அப்படியே இவங்க எல்லாருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரூம்குள்ள இவ தம்பி வயிற்ற பிடிக்க வச்சுட்டு 1000 ரூபா கொடுத்தாதான் கொடுப்பேன்னு கத்திட்டு இருக்கிறான். ஒரு ரூம்குள்ள சத்தம் கேட்டு அஜ்மல் வந்து பாக்குறான். இவ பிரெக்னன்ட்னு போய் சொல்றது இவனுக்கு தெரிஞ்சிருது. இந்த விஷயம் ஹாஸ்பிட்டல் எல்லாருமே தெரிஞ்சு